Arise, awake, and stop not till goal is achieved. இதில் எத்தனை வார்த்தை இருக்கு? நம்பர் 1 arise, நம்பர் 2 awake, third stop not till goal is reached. எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரை ஓயாமல் உழைத்திடு. அப்போ எழுந்திருன்னு என்ன சொல்கிறாரு? அரைஸ் அப்படின்னா எல்லாமே ஒரு கும்பல் மனநிலையில் இருப்பாங்க. மாப் மென்டாலிட்டி. கும்பல் மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? திடீர்னு ஒருத்தன் அப்படியே வேகமாக ஓடுவான், என்னன்னே தெரியாது. ஒரு 10 பிள்ளைங்க பின்னாடியே ஓடும். ஏன்டா ஓடுறேன்? அவன் ஓடனா நானும் ஓடினேன். இவங்க எல்லாருமே என்ன தெரியுமா? ஜெராக்ஸ் காப்பீஸ். இவங்கெல்லாம் அசல் தன்மை இல்லை, ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுலேருந்து நாம் வெளியில் வரணும். ஐ ஆம் சம்திங் யூனிக். கும்பல் மாதிரியே இருக்கக்கூடாது. யூனிக்னஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னுடைய சிறப்பு தன்மை என்ன? எனக்கு ஓவியம் வருமா? கம்ப்யூட்டர் நான் எக்ஸ்பர்ட்டா? ஏஐயில் நான் எக்ஸ்பர்ட்டா? ஈவன் உனக்கு ஒரு நல்ல குக்கிங் தெரியும்னு வச்சுக்கோ, அதுவும் ஒரு டேலண்ட். நல்ல ஸ்போர்ட்ஸ் வரும், டேலண்ட். தமிழில் நல்ல கவிதை எழுத வரும், இங்கிலீஷில் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக பேச வரும், பாட வரும், மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரும். என்ன திறமை இருக்கோ கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அரைஸ், எழுந்திரு. தூங்கும் கூட்டத்தில் இருந்து எழுந்திரு. கோடிக்கணக்கில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கும்பலாக இருப்பது பதிலாக நம்ம எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த கும்பல் மனநிலையிலேருந்து வரணும். மாப்லேருந்து கிளாஸுக்கு வரணும். கூட்டம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க, என்னன்னே தெரியாது. ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது, கர்ப்பிணி சிங்கம். அது வேட்டையாட போகுது. பக்கம் நிறைய ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு குட்டியை பிடிச்சி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு வேகமாக போய் அப்படி பாஞ்சது. அந்த ஆடுகள் எல்லாமே ஓடி போச்சு. இது என்னாச்சு? போனதில் பை மிஸ்டேக், ஏன்னா ஆல்ரெடி நிறை மாத கர்ப்பிணி சிங்கம். அங்கே போனவுடனே தொப்புன்னு கீழே விழுந்தவுடனே அடிபட்டுருச்சு. அந்த குட்டி வெளியில் வந்துருச்சு. தாய் சிங்கம் செத்து போயிடுச்சு. ஆடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணது? அப்படியே பார்த்தது, என்னடா செய்யலாம் அப்படின்னு. கிட்ட போய் அந்த குட்டி சிங்கம் லேசாக அதெல்லாம் தொடச்சி கொடுத்தது. நல்ல விதமாக அதை நிற்க வச்சது. சரி, இன்னும் ஆட்டுப்பாலே எதுக்கு கொடுத்தது? சிங்கக்குட்டிக்கு கொடுத்தது. அதே மாதிரி நைட்டு புல் சாப்பிடும், பால் சாப்பிடும். நல்லா வளர்ந்தது. அது என்ன நினச்சது? நாம் வெளியில் மற்றவங்க மாதிரி நான் இல்லை, ஆனால் நான் யார்? ஆடு. சிங்கம் ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு ஆடுனா அப்படின்னு நம்ப ஆரம்பித்தது. எல்லா ஆடுகளும் அப்படியே ஓடும்போது எப்படி கத்தும்? அது மேன் தானே கத்தும். இந்த சிங்கக்குட்டியும் அதே மாதிரி கத்த ஆரம்பித்தது. திடீர்னு அந்த காட்டுக்கு ஒரு ஆண் சிங்கம் ஒன்று வந்தது. திடீர்னு பார்த்தா அந்த ஆட்டு மந்தைக்குள்ளார இன்னொரு சிங்கம் இருக்குது. இந்த சிங்கம் துரத்த ஆரம்பித்த உடனேயே அந்த சிங்கமும் ஓட ஆரம்பித்தது. ஆடுகளை எப்படி கத்திக்கிட்டே ஓடும்? மேன்னு கத்தும். இந்த இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குரல் கேட்குது. அது எங்கேருந்து வருது? சிங்கத்துக்கிட்டேருந்து வருது. உடனே இந்த ஆண் சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா நீ சிங்கமாக இருந்துக்கிட்டு இப்படி அசிங்கமாக ஓடுற, அசிங்கமாக இப்படி கத்துற, பயப்படுற, நீ ஆள பிறந்தவன், ஆட்டை கொல்லணும் அப்படிங்கிறது மறந்துச்சு. நேராக போய் எதை பிடிச்சது? அந்த குட்டி சிங்கம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நேராக போய் அப்படி பிடிச்ச உடனே, என்னை விட்டுடுங்க நான் ஆடு, என்னை விட்டுடுங்க நான் ஆடு அப்படின்னு இப்படியே பிடிச்சது. அது முடியெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா? அப்படி பிடிச்சது. தரன்னு இழுத்துட்டே வந்தது. ஆண் சிங்கம் இழுத்துட்டு வந்தது. நீ ஆடு அல்ல, சிங்கம் அப்படி சொன்ன உடனே கிடுகிடுன்னு இழுத்துட்டு போச்சு. அங்கே ஒரு கிணறு இருந்தது. பாரு அப்படின்ச்சு. மண்டையில் ஒரு அடி அடிச்சது. பாரு உள்ளார என்ன இருக்குது, நீங்கள் தெரியுறீங்க அப்படின்னா. இன்னொருத்தர் யார்? உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கார். அது யார்? நீ தாண்டா அது, நீ ஆடு அல்ல சிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே தான் தெரிஞ்சது. அரைஸ், எழுந்திரு, உன்னுடைய தனித்துவம் என்னன்னு பார்க்கணும். இது சுவாமி விவேகானந்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன். அரைஸ் ஃப்ரம் மாப் மென்டாலிட்டி. நம்பர் 1. நான் ஏதாவது சாதிக்கன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன சாதிக்கன்னு தெரியலையே. நல்ல ஒரு கிரிக்கெட் வீரராக மாறணும், இல்லை ஒரு ரைட்டராக மாறணும், இல்லை ஒரு டாக்டராக மாறணும், ஒரு சயின்டிஸ்டாக மாறணும் அப்படின்னா அந்த துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும்.
அவங்கக்கிட்டே நம்ம கற்றுக்கணும். யாரெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு பேர் தான் நம்பர் செகண்ட் லெசன் என்ன? அரைஸ் அவேக், எழுந்துரு, விழித்திரு. நம்ம கிளாஸில் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கூட காண்டாக்ட் வச்சுக்கோ. யார் உனக்கு நல்லா சொல்லித்தர்றாங்களோ அவங்க கூட இணக்கமாக இரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு மேக்ஸே வரல தம்பி. என்ன தெரியுமா, அப்போ நான் மேக்ஸ் வரலன்னு ஒன்றையே நான் சொன்னேன், உனக்கு மேக்ஸ் வரல இல்லை, உன் டீச்சர் யார்? கிளாஸ் 8th படிக்கிறான். இன்னையிலேருந்து அந்த டீச்சர்கிட்ட போய் டீச்சர்கிட்ட நீ அவங்க கூட பிரியமாக பழகு. மரியாதையோடு நீ பழகும் போது என்ன வரும் அப்படின்னா அவங்களுடைய மேக்ஸ் நாலேஜ் உனக்கும் வரும். யார் டீச்சரை மதிக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும். இஃப் யூ ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர், த லெசன் வில் பி யுவர்ஸ். இப்போ MBBS படிக்கணும்னு நினைக்கிறேன், ப்ரைவேட் காலேஜில் போய் படிக்க முடியுமா? நீட்டில் கிளியர் பண்ணியிருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், உனக்கு ஒரு விதமான தொய்வு வரும், ஒரு பயம் வரும், சோர்வு வரும். அப்படி வரும்போது விவேகானந்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட். நீ ஒரு முயற்சி பண்ணும்போது உனக்கு தோல்வி கூட வரலாம். இப்போ நீட் எக்ஸாமில் தோல்வி வந்தோடனே செத்து போயிட்டாங்கல்ல, செஞ்சுட்டாங்க, ஸ்டாப், நம்ம இவ்வளோதான், நமக்கு மார்க்கு தான் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. மார்க் அப்படிங்கிறது நமக்கு வர்றது, அதை விட டீப்பான விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கணும். தைரியம், துணிவு, தன்னம்பிக்கை, சாதிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் துணிவாக இருக்கிறது, அந்த 3மே இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 10th நல்ல மார்க் வாங்கிட்டான் ஒரு பையன், வாங்கிட்டான். ஆனால் +2 போகும்போது அவனுக்கு பயமாக இருக்குது. 10th அளவுக்கு என்னால் மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு வருது. அப்படின்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10th நல்ல மார்க் வாங்கியிருப்பான், ஆனால் எங்கே கோட்டை விட்டுடுவான்? +2 கோட்டை விட்டுடுவான். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வெற்றியிலையும் நம்ம கவனம் வைக்கணும். நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும்னா ஒரு வெற்றியில் அல்ல, ஒவ்வொன்றிலும் வெற்றி. விவேகானந்த சுவாமி சொல்லார், சின்ன வெற்றியிலேருந்து பெரிய வெற்றிக்கு போகணும் அப்படின்பார். நம்ம மனசு எப்படி தெரியுமா வச்சுக்கணும்? மிரர் மாதிரி வச்சுக்கணும், கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். மிரர் என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மாதிரி மனசு வச்சுக்கணும். வெற்றி தோல்வி ரெண்டையுமே அப்படி வச்சுக்கணும். நம்ம நிறைய பேரோட மனசு எப்படி தெரியுமா வச்சுருப்போம்? மிரர் மாதிரி வச்சுக்க மாட்டோம், கண்ணாடி மாதிரி வச்சுக்க மாட்டோம், வீடியோ கேமரா மாதிரி வச்சுப்போம். வீடியோ கேமரா என்ன செய்யும்? இப்போ நீ என்னை திட்டுற, நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன், நான் என்ன செய்வேன்? திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி, எப்படி திட்டான் பார்த்தியா, எப்படி கோபத்தோடு திட்டுறான் பார்த்தியா, எப்படியெல்லாம் மோசமாக திட்டுறான் பார்த்தியா, ஜூம் பண்ணி வேறு பார்ப்போம், ஜூம் பண்ணி பார்ப்போம், ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனசு எப்படி இருக்கும்? உன்னுடைய மனோசக்தி, உன் மனசில் சக்தி, என்னென்ன சக்தி இருக்கோ எல்லா சக்தியும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்? கண்ணாடியா வீடியோவா? கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். அந்த நேரத்தில் செய்யணும், அடுத்து போயிட்டே இருக்கணும். அப்படி மனசை வச்சுக்கிட்டா தான் நமக்கு அச்சீவ் பண்ண முடியும்.